நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அல்லவா. இந்த நாளிலும் கூடப்பா ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே நான் தருவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா காலை வேளையிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி உம்மை உயர்த்தி உம்மை ஆராதித்து உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்டு மீண்டுமாக ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய மாறாத உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய சுகம் உம்முடைய பலன் உம்முடைய ஆரோக்கியத்தினால ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் வரை எங்கள் வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லவரும் நல்லவரும் கிருபையுள்ளவரும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதொருவாய் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை கண்ணின் மணியைப் போல இமை போல விழி போல அப்பா நீர் பத்திரமாய் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தலைவி நீர் ஆசீர்வதித்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கற்பத்தின் கனிகளை நீர் ஆசீர்வதித்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நாள் ஒருபோதும் ஒரு குறைவும் இல்லாதபடி எங்களை அப்பா வழிநடத்தினரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டென்கிற அடைக்கலமாந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு நிறைவான ஒரு பலனை நீர் எங்களுக்கு அளித்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோங்க தாவே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் இங்கே வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த நாளில் உங்களுடைய பாதத்தை நேராக கடந்து வந்து உங்களுடைய சமூகத்தில் அப்பா இத்தனை நாட்களும் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல ஆண்டவரே அப்பா தகப்பனே அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்கிற உடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் பாடல் வேலை ஆராதனை வேலை அப்பா தகப்பனே செய்தி வேலை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்து கொடுக்கிற அருமையான அன்பு சகோதரி நீர் மறைத்து ஆண்டவரே மகளிடத்தில் இருந்து ஆண்டவரை என்னென்ன வார்த்தைகள் பரலோகத்தில் இருந்து அப்பா நீர் வெளிப்பட்டு சொல்ல போகிறீரோ அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அது 30, 60, 100 ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது பலன் கொடுக்க கனி கொடுக்க ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் அப்பா வேலை செய்கிற இடங்களில் தன்னுடைய குடும்பத்தில் அந்த சமுதாயத்தில் சபையில் பிள்ளைகள் சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க அப்பா அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஆண்டவரை வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்படுற கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் எங்களுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் மன்னித்து ஆண்டவரை அப்பா அந்த ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு வர மாறாத உடைய பிரசன்னமும் சமாதானமும் அப்பா உடைய வல்லமையும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்து தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நிலையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்று இந்த சிலுவை தியானத்தின் 26வது நாள் இல்லையா? ஸோ சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு என் இயேசு என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன் சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின்
தேற்றி காத்திடும் தாயுமானவர், கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சிலுவை தியான பாடலை நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக விருப்பினும், திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை
சிந்துதோ தூயரோடன்பு மண்ணாயினை போன்ற காட்சி மண்ணாயினை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன் எந்நாளிலுமே எங்கும் காணேன் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன் இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன் எந்தாரும் பொருளிடாகும் எந்தாரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தெய்வ சமூகத்திலே நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 10 நிமிடம் மாத்திரம் கர்த்தரை நாம் துதித்து தெய்வ சமூகத்தில் நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இந்த பரிசுத்தமான இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலும் மீண்டும் உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் உம்முடைய சமூகத்தில் கூடி வர வைத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே மகாராஜாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவம் உள்ளவரே மகாராஜாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, அபிஷேகத்தின் தேவனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை பெருக பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு கர்த்தரை துதிப்போம், நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறினாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே,
நேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே. ஆமென். கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிலே இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. ஆமென். நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே இயேசுவின் மகா அன்பிலே. ஆமென். அதனாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. சொல்லுவோம். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பாடுங்க. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாயம் மானேஸ்வரே மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிலே. பாடுங்க. மாறிடாய மானேஸ்வரே மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிலே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கேட்க போகிற வார்த்தைகள் தேவ சத்தியங்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமையின் கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க? லே லூயா. எல்லாரும் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு முறை. ஆமாம், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளிலும் இந்த 50 நாள் ஜெபத்தினுடைய இன்னைக்கு எத்தனாவது நாள்? 26வது நாள். இந்த 26வது நாளில் வந்த உங்களை கர்த்தர் மிகுந்த நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த வாரம் வருகிற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காகவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நாளில் செய்தி கொடுப்பதற்காக அருமையான அக்கா குளோரி அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமானவங்க. நல்ல அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய 2 பிள்ளைகள், அருமையான 2 பிள்ளைகள் அவங்களுக்கு உண்டு. அந்த பிள்ளைகளை குறித்த சாட்சிகள் உண்டு. அவங்க கர்த்தர் அனுமதித்தா அந்த சாட்சி உங்களுக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 55வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 55வது பக்கம் ஆதியாகமம் 41. சரி, ஓகே. 51வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். யோசேப்புக்கு 2 பையங்க பிறந்தாங்க எகிப்து தேசத்தில். ஒரு பையன் பிறக்கும் பொழுது வருத்தத்தெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணாராம். அல்லேலூயா. எங்கே அல்லேலூயா வர மாட்டேங்க. ஒரு பையன் பிறக்கும்போது வருத்தத்தெல்லாம் மறக்க பண்ணினாராம். அதனால தான் வேதத்தில் ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்குது, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவது இல்லை. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பிள்ளைகளே ஒரு ஆசீர்வாதம். அதனால் முதல் மகன் பிறக்கும் பொழுது நல்ல ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டானாம். 2வது வசனத்தை நல்ல சத்தமாக வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டானாம். அப்போ சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்ன பண்ணாராமா? பலுக பண்ணினார். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களை பலுக பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார். அப்போ பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? ஆமாம், கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பேர் என்ன பேர்? ஆமாம், ஒரிஜினல் பேர் சொல்லு. இந்த பாப்பா கூட எங்கள் வீட்டம்மா ஜெபத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அதனால் கிஃப்டான பேர். ஆமாம், வாங்க பார்ப்போம். ஆமாம், ஓகே, சரி. இந்த பிள்ளைக்காக கை தட்டுங்க பார்ப்போம். எங்கே போனாலும் அன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தா. நல்ல பிள்ளைகள் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த நாளில் இந்த 2 வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி வாங்குங்க. எப்ராயிம் என்று சொல்லி பெயரிட்டாங்களாம். உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் ஒரு நிமிடம் கூட கேட்க போகிற வார்த்தைகளுக்காக எல்லோரும் உட்கார்ந்த இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. அக்கா முன்னாடி வருவாங்க, மேலே வருவாங்க. எல்லாரும் கேட்க போகிற வார்த்தைகள் சத்தியங்களுக்காக அப்படியே ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசும். கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையினால் சகல கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் செய்தி கொடுக்க வந்திருக்கிற அக்காவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய மகிமையும் உடைய கிருபையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தேவக்கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நேரத்துலையும் கர்த்தர் கிருபையாக இந்த இடத்துல எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது. அப்புறம் அண்ணா குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். என்னை யாருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அடிக்கடி வந்திருக்கேன் நான். இந்த நாளில் வந்து உங்களோட 50 நாள் ஜெபங்கள் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது எல்லாத்துக்குமே, கேட்குற அனைவருக்கும். நானும் கேட்டுட்ருக்கேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நானும் தினமும் இங்கே வரல, ஆனால் நான் யூடியூப்பில் தினமும் கேட்டுட்ருக்கேன். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் அண்ணன் மூலமாக கொடுக்குற அந்த தலைப்புகளின் நிமித்தமாக தேவ செய்திகளும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளில் ஓய்வு நாளில் கூட காலையில் ஒரு ஜெபம் வந்திருக்கீங்க. இந்த நாள்லையும் நீங்கள் பங்கெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த நேரத்தில் வந்து எத்தனையோ பேர் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஃபோனில் உட்காந்துருப்பாங்க, இல்லை பார்க்குக்கு போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை இந்த நாளில் கிருபையாக ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கார். அதற்காக என் தேவனுக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளின் இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 50 நாள் ஜெபத்தில் 26வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே குழந்தை இல்லாத மக்களுக்காக ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு வேத வசனங்களும் சொல்லப்படுகிற வேத வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கும் பிரயோஜனமாக இருந்து ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்து ஆண்டவரே அவங்க என்னென்ன நன்மைகள் பெற வேண்டுமோ எல்லாவற்றையும் இந்த வாரத்துக்கான நன்மைகளை ஆண்டவரே யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வேத வசனத்தை கேட்டு ஆண்டவரே அந்த வேத வசனம் ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் நீங்கள் உங்கள் சமூகத்தில் கூட்டு வந்திருக்கீங்க சப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த வேளையிலும் கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரயோஜனமாக இருக்கவும் ஆண்டவரே அது என்னுடைய வாயின் வார்த்தைகளாக இல்லாதபடி உமது வார்த்தைகளாக வெளிப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா இருக்கேன் சுவாமி. மீதியான வேளையிலும் பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய அருமை பிதாவே. இந்த நாளில் நம்ம கேட்க போகிற செய்தி வந்து நீங்கள் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட செய்தி தான். ஆனாலும் நம்மளுடைய வேத வசனத்து எல்லாம் பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து அது கர்த்தர் கொடுக்கறது. அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாரு, இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாரு. அந்த வேத வசனத்தை நம்ம வந்து வாசிக்க அந்த வேத வசனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புதுமையான விளக்கத்தை கர்த்தர் கொடுத்துட்டு வராரு. இன்றைக்கி நம்ம வந்து கேட்ட அதிகாரம்தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. அண்ணன் நேத்திக்கு சொன்னது போல் இந்த நம்மளோட வேத வசனத்தில் அந்த பைபிளில் வந்து குழந்தை இல்லாதவங்களை பற்றி நிறையா போட்டிருக்குன்னு சொன்னாங்க நேத்திக்கு அண்ணன். அதே மாதிரி நம்ம ஆதியாகமத்திலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பொக்கிஷங்கள், அது குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரி ஜெபிச்சாங்க, எப்படி அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஆதியாகமத்திலேருந்தே ஆரம்பிச்சிருது நம்மளுக்கு அந்த வசனங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 ஆமே. இந்த வேத வசனங்களில் இதுக்கு அந்த வெள்ளிக்கிழமை பேசின அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், அதனால் அவருக்கு வந்து கர்த்தர் கீழ்ப்படுதலின் நிமித்தமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருன்னு அண்ணா சொன்னாங்க. ஆனால் எனக்கு கர்த்தர் என்ன இது பண்ணான்னா, கீழ்ப்படுதலோடு அவன் என்ன பண்ணான், விசுவாசிக்கவும் செய்தான் இல்லையா? கீழ்ப்படுதலோடு அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். குழந்தையே இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு முந்தின வசனத்தில், நட்சத்திரங்களை பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி
இவ்விடமாய் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நட்சத்திரங்கள் எண்ணவே முடியாது இல்லையா? அதே மாதிரி அவனோட சந்ததி இருந்துச்சா? இருந்துச்சு. 6 லட்சம் பேரை மோசே வந்து அங்கே கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போனார் இல்லையா? அப்போ அவனமாக இருந்தது. கர்த்தர் சொன்னது போல் 6 லட்சம் பேராக இருக்கு. அப்புறம் அவங்க நடக்க 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 அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு அப்போ வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாதது போல் அவங்களுடைய சந்ததி பெருகிச்சு இல்லையா? அப்புறம் அதனால அவன் வந்து தேவனை விசுவாசித்தான். எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இதில் சொல்கிறது, எலியேசர் என் வீட்டு வேலைக்காரன் எலியேசர் இருக்கிறான் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு அப்போ தான் சொல்லிட்டு என்னது, அவன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே சுதந்திரவாளி அவன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இந்த இதில் இவன் ஆபிரகாம் விசுவாசித்தான் இல்லையா? நீங்கள் எபிரேயர் 11:11 எடுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் இல்லையா? ஆனால் சாராளையும் விசுவாசத்தில் வந்து அந்த அட்டவணையில் வந்தாச்சு. எபிரேயர் 11:11 என்ன, அவங்களுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு. அப்போ ஆனால் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து 2 தேவதூதர்கள் வரும்போது சொல்கிறாங்க, உற்பத்தி காலத்திட்டத்தில் உன் சாரால் வந்து பிள்ளை பெறுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து நகைக்க தான் செய்கிறாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, என்னால் இனிமேல் எப்படி முடியும் அப்படின்னு நகைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து அப்பவும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நினச்சிட்டு அவங்க வந்து கர்ப்பந்தரிக்க பலனை அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றார். சரியா? ஓகே. அடுத்தது அதே இதில் எபிரேயர் 11:12 வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தின் தகப்பன்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். சாராளுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஆபிரகாமை சொல்கிறாரு இல்லையா? சரீரம் செத்தவன், ஏன்னா அவரும் வயது சென்றவராக ஆயிட்டார். அப்படிங்கும்போது எண்ணத்தன் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்குமான நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணல்களைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார். சரி, ஓகேயா? இப்போ இவங்க வந்து விசுவாசத்தில் 2 பேருமே, ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, சாராளும் விசுவாசத்தில் வல்லவலாக இருந்திருக்காங்க. 2 பேரோட அந்த விசுவாசத்து நிமித்தமாக கர்த்தர் வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி செய்திருக்காரு. இல்லைங்கும்போது இருக்காதுப்பா, இனிமேல் டாக்டர்லாம் கைவிட்டுருவாங்க இல்லையா? உங்களுக்கு இல்லை. இப்போ நேத்திக்கு சொன்னது இல்லை, நேத்திக்கு இல்லை, முந்தா நாள் தான் அந்த அண்ணா சொன்னதில்லை, ஒருத்தவங்களுக்கு கர்ப்பப்பையே எடுத்தாச்சு, கேன்சரு. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு அந்த இதில் அவங்க திருப்பந்தியில் சேரும்போது கர்த்தர் உருவாக்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்களே. அப்போ இல்லைங்கும்போது கர்த்தர் அதை வந்து உருவாக்கிட்டாராரு. அப்போ அப்படிங்கும்போது இவங்க 2 பேருக்கும் அதே சூழ்நிலையில் தான், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அதே சூழ்நிலையில் தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இவங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு அப்படிங்கும்போது பார்க்கும்போது ஆதியாகமம் 18:14 பாருங்கள். அதான், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் உண்டோ? ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது இந்த வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை அவங்க வந்து கர்த்தர் வந்து அந்த தூதர்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து குழந்தையை கொடுக்குறாரு. இந்த நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், ஏசப்பா சொல்கிறாங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும்போது அது பெயர்ந்து போகும் அப்படின்னு. கடுகு வந்து எந்த சைஸில் இருக்குது? சின்ன சைஸ். ஆனால் அந்த ரவுண்டு சைஸ் எல்லா கடுகுலையும் இருக்கும். அது வந்து முழுமையடைந்த விசுவாசம். அதுதான், சின்ன கடுகாக இருந்தாலும் அது வந்து முழுமையாக இருக்குது. அந்த ரவுண்டு சின்ன குட்டியாக இருந்தாலும்
நம்ம ஊர்லெலாம் வந்து பெரிய இப்போ கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும், இங்கே கோயம்புத்தூரில் இல்லாத மாதிரி. அது ஒரு சில கடைகளில் கிடைக்கும். நான் அதை போனேன்னா தேடி எடுப்பேன் அந்த கடுகு. ஆனால் மற்ற கடையில் சாதாரணமானது ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனாலும் அது முழுமையடைந்த ஒரு ஒரு பாலாக இருக்குது இல்லையா, குட்டி பாலாக இருக்குது. அப்போ முழுமையடைந்த பூரண விசுவாசம் இல்லையா. அப்போ அந்த கர்த்தர் வந்து அதுதான் நம்ம சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். அந்த அவர் இயேசுவே சொல்கிறார் இல்லையா, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லும்போது பேர்ந்து போகும்னு சொல்கிறார். அந்த முழுமையடைந்த பூர்ண விசுவாசம் யாருக்குள்ளே இருந்தது? ஆபிரகாமுக்குள்ளேயும் சாராளுக்குள்ளேயும் இருந்தது இல்லையா. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 25-21 ஓகே. யார் மலடியாக இருக்கிறாங்க? ரெபெக்காள் மலடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யார் ஜபிக்கிறாங்க? அவங்களுடைய கணவன் வந்து ஜபிக்கிறாங்க. இவர் கணவன் வந்து ஏற்கனவே ஜெபத்தில் வல்லவர். அது வந்து எந்த வசனத்தில் இருக்குது பாருங்கள், 24-63 வசனம், 63 வசனத்தில். இது வந்து அந்த ரெபெக்காள் அங்கேருந்து அவங்க அப்பா வீட்டிலேருந்து வரும்போது உள்ள அந்த காரியம், சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே வரும்போது. அப்படிங்கும்போது அந்த ஈசாக்கு வந்து எப்போது அவர் ஆண்டவரோடு கூட தான் இருந்திருக்காரு இல்லையா, சாயங்கால வேலையில் தியானம் பண்ணி கொண்டு தான் இருந்திருக்காரு. அப்போ அப்படிங்கும்போது தன்னுடைய மனைவிக்கு மலடியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ வந்து ஈசாக்கு வந்து அதுக்காக வேண்டும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த காலத்துலலாம் என்ன நடக்குது, வெளியில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு எத்தனோ பிள்ளைங்கள் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு, ஆனால் அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும் குழந்தை இல்லைங்கிறனால அவங்க வந்து ஓரமாக தள்ளி நின்னாங்களாமா. அப்படி சொல்லி அழுறாங்க. என்னுடைய மகனும் மருமகளும் ஓரமாக நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிறத யாராவது கேட்டுருவாங்க, முன்னாடி வந்து காரியங்கள் செய்ய முடியாதுன்ட்டு அவங்க வந்து கவலைப்படுறாங்க சரியா, வேதனைப்படுறாங்க. நம்மளுக்கு குழந்தை இல்லை, முன்னாடி வந்து நிற்க முடியலன்னு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கலாம் இல்லையா, எத்தனை பேரோ இருக்கலாம். நான் இருந்தேன், நான் தான் சாட்சி உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி சரியா, என்னோட சாட்சி தான் இன்றைக்கி. வேறு யாரையும் சொல்கிறதுக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு 5 வருடங்கள் குழந்தை இல்லை. 96 மேரேஜ் ஆச்சு. எங்கள் பொண்ணு, பெரிய பொண்ணு வந்து 2001 தான் பிறந்தான். 5 வருடங்கள் கழித்து எனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், கிருபை சரியா. நான் சொல்லியிருக்கேன் நிறைய நேரம், எங்களுடைய பிள்ளைங்களோட சாட்சி நான் நிறைய சொல்லியிருக்கேன். 2வது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு குழந்தை இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது சரியா. மனசில் கூட இன்னொரு குழந்தை கர்த்தர் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது. ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் 4 வருடங்கள் கழித்து, அது வந்து எங்களால் வந்து அந்த நேரம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லாதது, ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவள் பேர் ஹெப்சிபா பிளஸ்ஸி சரி, அது ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு கிருபைன்னா அது ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் நினைக்கவே இல்லாத நேரத்தில் சரியா, எண்ணி பார்க்கவே இல்லாத நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக 2வது குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சரி. அதுதான் என்னோட சாட்சி தான் இந்த நாளில் சரி. அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அக்கா சாட்சி சொல்லுவாங்கன்னு, இன்றைக்கி என்னோட சாட்சி சரியா. நான் வந்து உங்கள் முன்னாடி நான் உயிருள்ள சாட்சியாக நிற்கிறேன். நான் எனக்கு இல்லை இருக்கும்போது எனக்கு கர்த்தர் வந்து கிருபையாக கொடுத்தார் இல்லையா. சரி, இப்போ இதில் இருந்து ஈசாக்கு வந்து அவங்களுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறாரு. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு இறங்கி அவருக்கு 2 பிள்ளைகளை கொடுக்குறார் இல்லையா. இன்னொன்று, அன்றைக்கி நேற்று என்ன சொன்ன, கணவன் ஜபிக்க மாட்டார், மனைவி ஜபிப்பாங்க. அப்போ 2 பேரும் இணைந்து ஜபிக்கும்போது என்ன சொன்னாங்கல்ல முந்தா நாளன்னா, கணவன் வந்து ஜபிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை, இங்கே வந்து யார் கணவன் ஜபிச்சிருக்காங்க இல்லையா. ரெபெக்கா இவங்களுக்காக, அவங்க மனைவிக்காக ஜபிக்கும்போது கர்த்தர் வந்து கொடுக்குறாரு. ஆனால் நிறைய கணவன் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் வேணால் அப்படி இருக்கலாம் சரியா. ஒரு சிலர் வேணால் ஜபிக்காமல் இருக்கலாம் ஒழிய
2 பேருக்கும் ஒரே மனநிலை தான் இருப்பாங்க. நம்மளுக்கு குழந்தை இல்லையேன்னு கவலையோட 2 பேரும் ஒரே மனநிலை தான் இருப்பாங்க. அப்போ பாரம் வந்து ஒருத்தருக்கு மாத்திரமா இல்லை, 2 பேருக்குமே இல்லையா? அப்போ 2 பேரும் இணைந்து கைகோர்த்து ஜபிக்கணும்னு நம்ம நிறையா இதில் நம்ம ஊழியக்காரங்க சொல்கிறாங்க இல்லையா? 2 பேரும் இணைந்து கைகோர்த்து ஜபிக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு எந்த குறைவுகளாக இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவார். சரியா? அடுத்தது பாருங்கள், 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். அப்போ அது யாரோடது? அன்னாள். சரியா? அன்னாளுக்கு குழந்தை இல்லை, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சிருக்காங்க. முதலாவது என்ன பார்த்தோம்? சரீரம் செத்து போச்சு, அவங்களுக்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்தாரு. 2வது பார்த்தோம், அவங்க மலடியாக இருந்தாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. 3வது வந்து கர்த்தர் அவங்களுடைய கர்ப்பத்தை அடைச்சாராமா. இதுக்கு முன்னாடி அது அன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை கேட்டிங்க. அது என்ன, யாருக்கு இன்னொன்று யாருக்கு கர்ப்பத்தை அடைச்சாரு கர்த்தர்? ராகேலுக்கும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சாரு. சரியா? கர்ப்பத்தை அடைத்து கர்த்தர் அடைக்கும் போது அது வந்து திறக்கப்படும் போது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறாங்க? யோசேப்பு. ராகேலுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சதுக்கப்புறம் அவர் பிறந்தது யோசேப்பு தேசத்துக்கே அதிகாரியாக மாறினார் இல்லையா? இந்த அன்னாளுக்கு தீர்க்கதரிசி. சரியா? கர்த்தர் கொடுத்தது குழந்தை என்னது? தீர்க்கதரிசியாக மாறினாங்க. இப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 7ஆம் வசனத்தை பாருங்கள். சரி, ஓகேயா? இப்போ வந்து அவங்க வந்து குழந்தை இல்லை, அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அந்த சக்களத்தை வந்து அவங்கள மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி மனமடிவாக்கப்பட்டவர்கள் பட்டு கொண்டிருக்கிறவர்களும் அநேகம். சரியா? குடும்பத்தார் மூலமாகவே, வெளியே உள்ளவங்க கூட கேட்க மாட்டாங்க, குடும்பத்தார் மூலமாகவே மனக்லேசம் அடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய கிளேசங்கள், மன கிளேசங்கள் எப்படி அது நீக்கப்படும்? அதுக்கப்புறம் பாருங்கள், 11ஆம் வசனத்தில் இல்லை, 11 வேண்டாம், 10ஆம் வசனத்தில் பொருத்தனை பண்ணுறாங்க. சரியா? மனம் கசந்து அழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, கர்த்தர் நம்மளோட கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, வேதனை மேலே வேதனை. சரியா? குடும்பத்துக்குள்ளேயே வேதனை. புருஷன் நல்லா பாசமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் கூட உள்ளவங்களால் வேதனைப்படும்போது அவங்களால அதை தாங்கி கொள்ள முடியவில்லை. அவங்க வந்து ஆலயத்துக்கு வந்து அவங்க வந்து தங்களுடைய மனசில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய அந்த கிளேசங்கள் அதிகம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்குறோம்ல, ஏலி என்ன நினச்சிருக்கிறாரு, அவங்க குடிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு கூட அவர் அவங்ககிட்ட கேட்குறாரு இல்லையா? அந்த அளவுக்கு அவங்களோட மன கிளேசம் இருந்திருக்கிறது. எவ்வளோ நேரம் ஜபிச்சாங்கன்னே தெரியாது இல்லையா? அந்த ஆலயத்தில் அவங்க எவ்வளோ நேரம் ஜபிச்சாங்க, மன கிளேசத்தோடு எவ்வளோ நேரம் ஜபிச்சாங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியல. அப்போ 11ஆம் வசனத்தில் என்னன்னா பொருத்தனை பண்ணினாங்க இல்லையா? ஏசப்பா, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா, ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் இந்த பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பொருத்தனையோடு அவங்க ஜபிக்கிறாங்க. மன கிளேசத்தோடும் பொருத்தனையோடும் அவங்க ஜபிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டாரா? கேட்டார். 18ஆம் வசனத்தில் பாருங்கள்.
அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. என்ன கிடச்சிருச்சு மனசில்? சமாதானம் கிடச்சிருச்சு இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? துக்கமாக மன கிளேசத்தோடு இருந்தாங்க, மனசில் காயப்பட்டு இருந்தாங்க. எனக்கு குழந்தை இல்லை, இவங்கெல்லாம் என்னைய தப்பாக பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் என்னைய மனமடிவாக்குகிறாங்க என்று சொல்லி அவங்க வந்து ரொம்ப கவலையோடு இருந்த நேரம். ஆனால் ஜபிச்சு மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணதுக்கப்புறம் பொருத்தனையோடு விண்ணப்பம் பண்ண உடனே கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க? அப்படியே அவங்க ஏசப்பா எனக்கு தருவார்னு ஒரு விசுவாசத்தோடு அவங்க போனாங்க. அப்புறம் அவர்கள் துக்கமுகமாக இருக்கவில்லை. சரியா? அவங்க பொருத்தனையோட ஜெபிச்சிருந்தாலும் அவங்க வந்து, அதாவது என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம யாருமே ஒரு பொருட்டாக என்றதில்லை. நான் இங்கே இப்போ நான் வர்ற வழியில் அநேக ஆலயங்கள் பார்த்துட்டு, வெளியே கேட்குமாண்ணா, ஆலயங்களை பார்த்துட்டு வந்து நான் வந்து சொல்லிகிட்டே வரேன், இந்த கோட்டைகள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். சரியா? அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு ஆலயத்தை தந்திருக்காரு. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அந்த காலத்தில் கர்த்தர் கர்த்தர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விசுவாசம். சரியா? இந்த அண்ணாள் ஜபிச்சுட்டு போனோடனே கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்லிட்டு அப்புறம் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. நம்ம ஜபிச்சுட்டு சந்தேகப்படுறோம்ல, ஜபிச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையா, ஜபிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்ம நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் வந்து அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கலை. அப்புறம் 19ஆம் வசனத்தில் ஓகே, சரியா? கர்த்தர் நினைத்தார். அவங்களுடைய முழு விசுவாசம் தான். முழு விசுவாசம். நம்ம ஜெபம் பண்ணியாச்சு, கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு அவங்க வந்து போயிருக்காங்க. கர்த்தர் அவங்களை நினைத்தருளினார். சரியா? இப்போ வந்து நம்ம 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது காரியம் வந்து ஆபிரகாம் சாராள் 2 பேருமே விசுவாச பட்டியலில் வந்துட்டாங்க, அவங்களுடைய விசுவாசம். அப்புறம் 2வது வந்து ஈசாக்கு ரெபேக்காள், கணவன் ஜபிச்சாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுத்தாரு. 3வது வந்து அண்ணாளோட விசுவாசம் இல்லையா? அண்ணாள் வந்து மனமடிவாகிட்டாங்க, ரொம்ப மனமடிவாகி அவங்க வந்து ஆலயத்துக்கு சென்று அவங்க பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணும்போது அவங்க கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு இறங்கினார். சரி, இப்போ நான் என்ன சாட்சின்னு சொன்னேன் இல்லையா, சொல்லிட்டேன். முதல்ல வந்து 5 வருடம் கழித்து எனக்கு ஃபஸ்ட்டு பேபி, அதுக்கப்புறம் ஒரு 4 வருடம் கழித்து செகண்ட். நாங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்தார். என் பெரிய பொண்ணு வந்து ரொம்ப ப்ரீமெச்சர், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே, ரொம்ப ப்ரீமெச்சர்னு சொல்லியிருக்கேன். எனக்கு பிறந்த அந்த நேரத்துலையே ஊரில் தான், நாசரத்து பக்கத்தில் நெய்வில் என்னோடய ஊர், அங்கே தான் பிறந்தா என்னோடய பொண்ணு. அப்போ வந்துட்டு அங்கே ஏற்கனவே அவள் பிறந்த நேரத்துலையுமே இன்னொரு குழந்தை, ஒரு பாய் பேபி பிறந்தாங்க. அதுவும் இதே மாதிரி என்னை மாதிரி தான் ப்ரீமெச்சூர் பேபி தான். அந்த பாய் பேபிக்கு வளர்ச்சிகள் கம்மியாக இருந்துச்சு. சரியா? ஆனால் எனக்கு வந்து நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, 6 months முடிஞ்சு 7 days பிறந்தான். பார்ட்ஸ் வந்து உள்ளேருந்து பூர்த்தியாக வேண்டிய நேரத்தில் அது வந்து என்னோட பலவீனங்களும் இருந்துச்சு. அது கர்த்தர் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது வந்து என்னால், நான் இப்போ கூட நான் நினச்சிட்டே இருக்கிறேன். அந்த இப்போ என்னுடைய தங்கச்சி பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க கன்சீவ் ஆகி. அவளை வந்து நான் அவளை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் FMBB மிஷினரியாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வளைகாப்பு முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் ஜனவரி 27 இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். அவளுக்கு வந்து இப்போ 9 months, April 14 அவளுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அவளை பார்த்துட்டே இருக்கும்போது, அவளை இப்போ நான் எங்கள் வீட்டில் நான் வந்து கவனிச்சிட்ருக்கிறேன். பார்த்துட்ருக்கும்போது நான் யோசிக்கிறேன்,
7 மந்த்ஸில் நம்மளுக்கு அப்படி ஒரு இது எதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பலவீனத்தினால பிறந்ததா, இல்லை கர்த்தர் முன்குறிச்சிருக்காரா? அந்த நாளை முன்குறிச்சிருக்காரு. 3 மாதத்துக்கு முன்னாடியே பிறக்கணும்னு முன்குறிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 10 கொடுத்த டேட்டு, அவள் வந்து மே 9 பிறந்துட்டா. சரியா, 3 மாதம், கரெக்டாக ஒரு 3 மாதம். எதுனாலையா இருக்கும் இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளை தான் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, பாருங்க, இன்னொரு பாய் பேபி பிறந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்ட்ஸ்லாம் பூர்த்தி ஆகலை. இவளுக்கு வந்து பார்ட்ஸ் பூர்த்தி ஆகாமல், ஆனால் வெளியே வந்து கர்த்தர் கிருபையாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் பூர்த்தியாக செஞ்சாருங்க. நாங்கள் கண்கூடாக நாங்கள் வந்து அந்த 3 மாதம் கழித்து பிறக்கணும்னு சொல்கிறீங்களா, அந்த 3 மாதம் நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். 3 மாதமே நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். இங்கே கண்ணு முன்னாடியே கர்த்தர் எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது வந்து எங்களால் விளங்கிக்கொள்ளவே முடியல. கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஒரு அன்பு செலுத்துகிறாரு இல்லையா? நம்ம எல்லாரும் போல் நம்ம இல்லையே. அவருக்கு இன்னும் பிரியமாக இருக்கணும். நம்ம வந்து நம்மளை அவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். நமக்கு அவர் பிரியமாக இல்லாட்டினாலும் அன்பு செலுத்துகிறாரு. கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய தேவன், எவ்வளோ ஒரு நல்லவர், எவ்வளோ ஒரு அன்புள்ளவர், எவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவருங்கிறத நான் இப்போ என் தங்கச்சி பொண்ணு என் கூட இருந்துட்டு இருக்கிறாரில்ல, இப்போ நான் வந்து உணர்றேன். நான் இந்த நாட்களில் நான் உணர்றேன். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பாய் பேபி வந்துட்டு இன்னும் மூளை வளர்ச்சி கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரியா, அப்போ அவங்க வந்து இப்போ வந்து மாற்றுத்திறனாளியார். நான் இப்போ கூட ரீசெண்டாக இப்போ ஜனவரியில் போயிருக்கும்போது கேட்டேன் நான் அவங்கக்கிட்ட, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க. கர்த்தர் என்னுடைய பிள்ளையே அண்ணாக்கும் அக்காவுக்கும் தெரியும். கர்த்தர் கிருபையாக அவளுக்கு வந்து ஞானத்தை வந்து அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்துருக்கார். சரியா, அப்போது அதெல்லாம் என்ன நினச்சே பார்க்க முடியாத சூழ்நிலை இல்லையா? அது ஒரு பெரிய கிருபை தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு வந்து வந்து ரொம்ப ப்ரீமேச்சராக பிறந்ததுனால ஹைட்டெல்லாம் ஆக மாட்டா அவங்க அப்படின்னு சொல்லி டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்கிற KMCHல உள்ள டாக்டர் இப்போ ஹைட்டெல்லாம் ஆக மாட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக எல்லா வளர்த்தியும் அவளுக்கு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா, எல்லா வளர்த்திகளையும் அவளுக்கு கிருபையாக கொடுத்து இந்த நாளில் அவங்க வந்து பெங்களூரில் வேலை பண்ணிகிட்ருக்குறான். சரியா, ஓகே. அது நான் தான் இன்றைக்கி முழு சாட்சி. உங்களுக்கு முன்னாடி நானே இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர் இல்லையா? கர்த்தர் வந்து யாருக்கும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இந்த மதம், இந்த ஜாதி, இந்த கோத்திரம்னு பார்க்குறாரா? இல்லை, எல்லாரும் அவர்களுக்கு மனுஷங்க தான். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளானோம் இருக்கு இல்லையா? அப்போ அப்படிங்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு இறங்கி அவர் வந்து தருவார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கும்போது கர்த்தர் தருவார். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த நாட்களில் ஜெப வாஞ்சை வேணும்ன்ட்டு நம்ம நிறைய ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் இல்லை, அது யார் தான் தர முடியும்? கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்துலேயும் தர முடியும். அவர் தந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து அந்த ஜெப வாஞ்சியை பெற்று நம்ம வீட்டில் இருக்கிற நேரங்களில் எல்லாம் நம்ம வந்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஜெபம், வேதவசனம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது மாத்திரமே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர வல்லவர் இல்லையா? நம்ம அதில் குறைவுபடக்கூடாது. எனக்கு இல்லை, அவங்க ஜெபிச்சா பரவாயில்ல. இப்போ அப்படி தான் இந்த நாட்களில் வந்து இருக்கிறாங்க பிள்ளைங்க. எங்களுக்காக அவங்க ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க, எங்களுக்காக எங்கள் அம்மா அப்பா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க மனம் போல் ஜீவிக்கிறாங்க இல்லையா? இந்த நாட்களில் வந்து 2 பேரும் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் கணவன் மனைவியும் வேலை செஞ்சாதான் இந்த நாட்களில் குடும்பத்தை ஓட்ட முடியுங்கிற சூழ்நிலை. சரியா, 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அப்போ 2 பேர் வேலை செய்யும்போது அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்க வந்து கர்த்தருக்கு முன்பாக முதலாவது கொடுக்குறாங்களா? தெரியல. சரியா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே அவரை தேடுறாங்களா? தெரியல. சரியா, நிறைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்ட நாட்களில் அது இருந்த மாதிரி தெரியல. முதலாவது எந்திரிச்சு தேடுறதில்ல. முதலாவது எந்திரிச்சு போய் நேராக என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய லேப்டாப் தான் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, இல்லை ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கான்னு தான் பார்க்குறாங்க இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். அப்போ அது வந்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூடையிலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கூட கொடுக்கப்படும், கூடையிலும் கொடுக்கப்படும். மிகுதியான ஆசீர்வாதம்.
முதலாவது நம்ம தேவனை தேடும்போது மிகுதியான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கர்த்தர் தர வல்லவர் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நிறையா பார்க்கும்போது 2 பேர் வேலை செய்யும்போது விட்டு கொடுக்காத தன்மைகள் அதையும் கர்த்தர் பார்த்துட்ருக்கிறாரு. அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கும்போது அது வந்து இவங்க வந்து கணவன் மனைவி நம்ம என்ன பிரதிக்கினை பண்ணாங்க, ஆலயத்தில் என்ன பிரதிக்கினை பண்ணாங்க, அந்த பிரதிக்கினை அவங்க நிறைவேற்றுறாங்களான்னு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர் இல்லையா. மனுஷங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறவர். கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, ஒன்றா அன்பாக இருக்கிறாங்களா, இதை அவங்க பார்க்குறாங்க இல்லையா. கர்த்தர் அதை பார்த்து நம்மளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ நீங்கள் ஒரு வாரம் நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் இறங்கி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று இந்த நேரத்தில் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த வசனத்தை தங்களுடைய ஆத்மாவில் இருத்தி கொண்டவர்களாக, ஆண்டவரே அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே இங்கே இந்த இடத்துல கூடியிருக்கிற மக்கள் விசேஷித்தவர்கள் ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஆண்டவரே வெளியில் ஆண்டவரே உலகத்துக்காக ஆண்டவரை இருக்கிறாங்க ஜீவிக்கும் போது. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீங்கள் கிருபியாக ஆண்டவர் இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டி வந்திருக்கீங்களே ராஜா. அதற்காக உமக்கு கொடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கேற்ற பலனை அவங்களுக்கு நீங்கள் மறுமையிலே நீங்கள் கொடுங்க, இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வந்திருக்காங்க சுவாமி, ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே சப்பா திருமணமானவர்கள், ஆண்டவரே சப்பா வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே நீர் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவர் நீங்கள் அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே எசப்பா மன கிளேசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உங்ககிட்ட மனம் கசந்து அழுது ஆண்டவரே சப்பா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அன்று பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவரை சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவர் நீங்கள் மாத்திரமே கர்ப்பத்தின் கனியை கொடுக்க முடியுமே சப்பா. ஆண்டவரே டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு ஆண்டவரே திரும்பி வந்தவங்க ஏராளம் ராஜா. முடியாதுன்னு திரும்பி வந்தவங்க ஏராளம். ஆனால் நாங்கள் இப்போ வேத வசனத்தில் பார்த்தோம், முடியாதுங்கும் போது ஆண்டவர் நீங்கள் முடிய செய்கிற தேவன் நீங்கள் மாத்திரமே ராஜா. ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டுமா இருக்குறோம் சுவாமி. நீங்கள் அப்படியே உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய அருமை பிதாவே. நல்ல அருமையான ஒரு செய்திக்காக கரங்களை தட்டுங்க பார்ப்போம். நல்ல அருமையான செய்தி. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஒரு சாட்சி கேட்க போகிறோம். பென்சி காட்லஸ் மைக் எடுமா, விசிலடிக்கு. சகோதரி ஜூடி அப்புறம் சாமுவேல் 2 பேரும் மேலே ஒரு சாட்சி சொல்லுவாங்க. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய சிறு பிள்ளைகள் இன்றைக்கி காலை ஆராதனை முடிஞ்ச உடனே எங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் ஜெபிச்சுட்டு போனாங்க. அதனால் எல்லா பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கார்ட்லஸ் மைக் எடுத்துட்டு ஒர்க் பாரு. சரி கொடுத்துரு, அவங்களுக்கு கொடு, மைக் கொடு. மேலே வாங்க சிஸ்டர், மேலே வாங்க. இதா மேலே வாங்க, மேலே வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேலுக்கு பிரேமக்கா
அருமையான பிரேமக்கா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, ஜெபத்தில் ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப பாசமாக நேசமாக இருப்பாங்க. அப்போ நான் சாதாரணமான ஊழியத்தை செஞ்சாலும் கூட மிகுந்த ஒரு ஆசையோட, குளோரியக்காவும் அப்படி தான், நீங்கள் செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம் அப்படிப்பாங்க. சும்மா ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு போவேன் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணதுக்காக. இல்லை, நீங்கள் செய்த ஊழியம் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி அவங்க எப்போதும் உற்சாகப்படுத்துவாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆலயமாக கத்தர் என்ன செஞ்சுக்க அந்த நாளில் ஒரு சபையாக கத்தர் மாற்றி கொடுத்துருக்கிறார். அருமையான பிரேமாவுக்கா அவங்களுக்கு 3 பையன் 1 பொண்ணு. அதில் 2 பையங்க 1 பொண்ணு திருமணமாகி எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது. ஆசீர்வாதமாக கத்தர் ஆசீர்வதித்தார். மீண்டும் லாஸ்ட்டு வந்து சாமுவேல், அவனுக்கு வந்து 29 வயசாகிட்டு இன்னும் பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப பாரம், ரொம்ப அவளுக்கு கவலை. ஆனாலும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கத்தர் உங்களுக்கு அருமையான ஒரு பிள்ளையை கத்தர் எங்கே வச்சுருக்காரோ கத்தர் நிச்சயமாக கொண்டு வருவார்னு சொல்லி அருமையாக கத்தர் கிருபையாக அருமையான அன்பு மகளுக்கு அருமையான அன்பு மகள் ஜூடி, அவங்களுக்கு தூத்துக்குடி, கத்தர் தூத்துக்குடியில் வச்சுருந்துருக்கார். கத்தர் முத்தா கத்தர் என்ன செஞ்சிட்டார், இந்த நாளில் ஒரு மகளை போல கத்தர் கிருபையாக கொடுத்தார். அப்போது அக்கா வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப அவங்க காசு இருக்குன்னு சொல்லி சிலவங்க ஆடம்பரமாக சொல்லிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இருக்கிறத வச்சு என்ன செய்யணும், ஊழியத்துக்கு நல்லா கொடுக்கணும். ஆனால் என்ன செய்யணும், நம்ம ரொம்ப சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்காக ஆடம்பரமாக செலவழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னுடைய சாமியல் கல்யாணத்தை அங்கே பொண்ணு வீட்லேயே அங்கே ரொம்ப கிராண்டாக பண்ணுதாங்க, திருப்பி இங்கே வந்து ரிசப்ஷன் அதெல்லாம் வைக்கிறதுனால அது ரொம்ப நமக்கு இங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க, அதை நம்மளால் சமாளிக்க முடியாது. நாங்கள் சொன்னோம், இல்லைக்கா ஒரு சிம்பிளாவது இங்கே வச்சு ஆகணும் அப்படின்னோம். இல்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, பத்திரிக்கை கொண்டுட்டு எல்லாம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து எங்களை கையில் கொடுத்துட்டு ஒரு தொகையை என் கையில் கொடுத்துட்டு, இது உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கிடணும், நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஆனால் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். இங்கே அத்தாச்சிக்கு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு சொன்னோம், இல்லை ஏசப்பா நாங்கள் என்ன செய்வோம், டிக்கெட் போட்டு கூடுதலானாலும் அதுக்கு சேர்த்து டிக்கெட்டை போட்டு நாங்கள் ஃபேமிலியாக இந்த குடும்பத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், போய் நீ நிற்கணும்னு சொல்லி கத்தர் எங்களோட பேசினார். அதே போல் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை வாரோன்னு சொல்லி, அப்படியாக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டோம். உடனடியாக நாங்கள் அதுக்கு டிக்கெட் போட்டு நாங்கள் ஃபேமிலியாக கத்தர் கிருபையில் சாம்டன்ஸ் நாங்கள் 3 பேரும் போயிட்டோம். இவங்க சென்னையில் ஒரு ஊழியம், நான் சென்னையிலேருந்து அங்கேருந்து வந்துருந்தேன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறனால வர முடியலை. நாங்கள் 3 பேரும் கரெக்டாக என்ன செய்தோம், அங்கே பெரிய அந்த சர்ச்சில் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ மகிமையாக சிறப்பாக அப்படி நடந்துச்சு. நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அசந்துட்டோம். கோயம்புத்தூரில் கூட அப்படி நடந்திருக்காது, அவ்வளோ மகிமையாக. அவங்களுடைய சொந்த பந்தெல்லாம் அங்கேருந்து போயிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், ஊழியர்களாக நாங்கள் ரொம்ப நேசித்ததுனால அங்கே ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கு, பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே போகிறாங்க, நாங்கள் கரெக்டாக பின்னாடி போய் உட்காந்துட்டோம். முடிஞ்ச பிறகு தான் அவ்வளோ பேரும் திரும்பி பார்த்து ஓடி வந்து, இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ளவங்க யாராவது நம்ம தூரத்தில் நம்ம போய் பார்த்துட்டோம்னா ஒரு சந்தோஷம். இப்போ கோயம்புத்தூர் ஆட்களை ஊருக்கு போனோடனே ஒரு ஆள் நம்ம கோயம்புத்தூர் ஆளை கண்ட நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுவோம். அதே போல் ஒரு அன்போடு எல்லோரும் எங்களை நேசித்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன ஜோதி சொல்லவே இல்லை இப்படி வந்துட்டேங்க. நாங்கள் இல்லைக்கா கத்தர் எங்கள் உள்ளத்தில் பேசினார், நீங்கள் உங்கள் பையனை எப்படி நேசிக்கிங்களோ அதை காட்டிலும் நாங்களும் உங்கள் பையனை அதிகமாக நாங்கள் நேசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அப்புறம் வந்தோம். அப்புறம் திருமணமாகி 1 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதற்காகவும் மிகவும் அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கத்தருடைய பெரிதான கிருபையினால் கத்தர் என்ன செஞ்சார், அருமையான அன்பு மகளுக்கு மகனுக்கும் அருமையான அக்காவுக்கும் நல்ல அருமையான ஒரு பேத்தியை கொடுத்தாரு. நாங்கள் போனோடனே அல்லேலூயா பிரைஸ்லாம்னு சொல்லி எங்களை ரொம்ப வரவேற்கிற அருமையான குட்டி பாப்பா கத்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இவங்களுடைய கால்கள் இருந்து ஒரு பலகீனத்தை கத்தர் மாற்றினதற்காக இந்த இப்போ ஒரு ஜூடியை அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என் காலில் வந்து இந்த ஊரல் பிரச்சனை வந்து ரொம்ப இருந்துச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அலர்ஜி மாதிரி இருந்துச்சு, 1.5 வருஷமாக இருந்துச்சு. நான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டிகிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ப்ரேயர் என்ன வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆயில்மெண்ட்டெல்லாம் போட்டுமே எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை. இப்போ ப்ரேயர் பண்ணி ஆண்டவரே இசுப்பட இனிமேல் எந்த ஒரு ஆயில்மெண்ட்டும் நான் போட மாட்டேன், உங்கள் ரத்தம் ஏசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி எண்ணெயை மட்டும் டெய்லி போட்டே இருந்தேன். அடுத்து ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து ஆண்டிகிட்ட வந்து சொன்னேன், எனக்கு சரியாகலை, ஊரல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அவங்க என்ன பார்த்துட்டு உனக்கு சரியாயிடுச்சு, நீ பயப்படாத சரியாயிடுச்சுட்டாங்க. இன்னும் எனக்கு இப்போ தான் ரொம்ப ஓவராக பிப்பு எடுக்குது, இவங்க சரியாயிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த 1 வீக்கில் எனக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தந்தார். அப்போ ஆண்டவர் வந்து ஊழியக்காரங்க அவங்களுடைய வார்த்தையை வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். நான் அப்போ எனக்கு சரியாகவே அவ்வளோ இப்போ தான் ரொம்ப பிப்பு எடுக்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை நானும் பிடிச்சிக்கிட்டேன். இசப்பா எனக்கு வந்து அவங்க சரியாயிட்டுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு ப்ரேயர் என்னை மட்டும்தான் போட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.
ஆனால் அந்த கால் வந்து கருகருன்னு இருக்கும், அந்த இடமெல்லாம் வந்து கருகருன்னு இருக்கும். அப்போ நான் கூட சொன்னேன், நீ ப்ரேயர் ஆயில் போடு சரியாயிரும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வாரத்தில் சொன்னால், எதை நீங்கள் ப்ரேயர் ஆயில் போட சொன்னியே சரியாயிடுச்சு இப்போ அப்படின்னா. சரி, கர்த்தருக்கு கோடா கோடி சோத்திரம். அதே மாதிரி ஆண்டவர் ரொம்ப அற்புதம் செஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் வரச்சில் கூட நாங்கள் மேலே ஒரு வீட்டில் குடியிருக்கிறப்ப பின்னாடி ஒரு ஆள் குடிச்சிட்டு ரொம்ப கிடந்து கத்துவார். அப்போ நான் சும்மா ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆள் ரொம்ப இப்படி கிடந்து கத்துறாரு, எத்தனை பேருக்கு இந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் போட்டு அவ்வளோ கடந்து கத்துவார் கிடந்து. அப்போ இப்போ மேலே நான் இப்போ கீழே வந்துட்டோம், மேலே இருந்து அந்த ஆள் அந்த படியிலேருந்து இறங்கி வரச்சுல நான் பார்த்தேன், ஆண்டவரை இவர் எவ்வளோ கத்திட்டு கிடந்தார், இப்போ எவ்வளோ சமாதானமாக இருக்கிறாரு, அந்த சத்தமே இல்லை. அப்போ நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து சார்ஜ் சொல்கிறதுக்கு அவரை காமிச்சிருக்கிறார். நான் இப்படி கிளம்பிட்டு இருக்கேன், அவர் படியிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்கிறார். நம்ம சின்ன சின்ன ஜாவது அவங்க வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணலை, யார்ட்டும் சொல்ல, நான் நடந்துகிட்டே ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரை இப்படி குடிச்சிருக்கணும்னு கத்தக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் இப்போ குடிக்கிறாரா குடிக்கலன்னு தெரியல, அந்த சத்தமே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்ம வாயின் வார்த்தைகள் அவர் கேட்குறாரு. ஆனாலும் ஆண்டவர் இப்போது கொஞ்ச நாள் எங்களுக்குள்ள ஒரு பாடுகள், அந்த பாடுகள் வந்து கர்த்தருக்குள்ளே நெருங்கிறதுக்கு தான். இருந்தாலும் ஜெபிக்க முடியாத அளவுக்குள்ள ஒரு போராட்டம், வீட்டுக்குள்ளேயும் ஜெபிக்க முடியல, வெளியே சர்ச்சுக்கு போக முடியல, அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் எங்களை அற்புதமாக நடத்துகிறாரு. இப்போ நேற்று கூட நாங்கள் வண்டியில் பையன் என்னை கூட்டிகிட்டு போனான். இப்போ ஒரு சின்ன வேலைக்கு போகிறேன்னா இவள் குழந்தை பார்த்துருக்கனால வீட்டில் சும்மாவே இருக்கிறது முடியலன்ட்டு சும்மா நானும் குழந்தைய பார்க்குறதுக்கு தான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அப்போ நேற்று கொண்டு விடுற போகிறப்போ அந்த வண்டி இந்த பக்கம் வண்டி நாங்கள் கிராஸ் பண்ணி இப்படி உள்ளே போகணும், ஒரு நூல் அளவு தான். ஆண்டவர் நான் சோதனை பண்ணிக்கிட்டே தான் போவேன். ஆண்டவர் அந்த இடத்துல காப்பாற்றினார். ரொம்ப கிருபை அதெல்லாம். எத்தனை பேர் அடிபட்டு கிடக்க, என் காலில் அடிக்கிறது தான். ஆனால் அந்த ஆள் இப்படி வந்தார், நாங்கள் இப்படி கிராஸ் பண்ணி உள்ளே போகணும். ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய கிருபையாக நேற்று பாதுகாத்தார். நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்கிறேன். கர்த்தருக்கு கொடாகுனி சோத்திரம். ஆமென். சாட்சி. கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக? கர்த்தர் நல்லவர். நாம் நிறைவு ஜெபத்திற்கு முன்பதாக இன்றைக்கி இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி 26வது நாள், 26 நாள் நம்மளுக்கு நல்ல ஜெபத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அதனால் அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி. இந்த நாளில் செய்தி கொடுத்த அருமையான குளோரியாக்காவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 பிள்ளைகள் உண்டு. அண்ணன் ரொம்ப எங்களை நேசிப்பாங்க, ஊழியத்தில் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, எங்களுக்கு நல்ல ஊழியத்தில் தாங்குகிறாங்க. அவங்கள கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம அவங்களோட 2 பெண் பிள்ளைகளும் நல்ல அருமையான பிள்ளைகள். மூத்த மகள் நல்ல சண்டே கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. பாப்பா 2வது பாப்பா என்ன? ஓகே. போன வாரம் வெள்ளிக்கிழமை நானும் டென்சியும் சரவணம்பட்டியில் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த துடியலூர் ரோட்டில் சரியான டிராஃபிக்கு. ஒரு சத்தம் கேட்டுச்சு, அங்கல்னு கேட்டா அவங்களுடைய சின்ன மக அவ்வளோ டிராஃபிக்கில். நான் ஹெல்மெட்டு போட்டிருந்தேன், எப்படி என்னை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு தெரில. வந்து என்னோடய ஹெல்த்தெல்லாம் குறித்து விசாரிச்சுட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் அப்படி நல்லா வளருங்க. நல்ல ப்ரைஸ் எல்லாட்டி சொல்லி வீட்டுக்கு வரும்போது நல்லா பேச வச்சு. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு போகும்பொழுது அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லாட் கூட சொல்ல மாட்டேங்காங்க. நான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்க்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல குளோரியாக்காவுக்கு, ராஜசிங் அண்ணனுக்கு எல்லாருக்கும் நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். 26 நாள் நீங்கள் எல்லோரும் சரியாக வர்றீங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாலை ப்ரேயருக்கு நீங்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாயங்காலம் சாம் சொன்னால் எப்போ 50 நாள் கரெக்டாக மக்கள் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் வர்றாங்க அப்படின்னாங்க. அதனால் உங்களை ரொம்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் உங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நம்ம இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு மேலே வாங்க. அவங்க நீங்களும் வாங்க. இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு சின்ன இன்றைக்கி காலை ஆராதனை முடிஞ்சோடனே நிறைய சிறு பிள்ளைகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் 10க்கு கீழே உள்ள எத்தனையோ பிள்ளைகள் அவங்களுடைய எக்ஸாமுக்காக அவங்க ஜெபிச்சுட்டு போனாங்க. அதனால் நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் சீக்கிரமாக போகாதீங்க. எல்லாருக்கும் ஷாம் வந்து ஒரு சின்ன கேக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், எல்லாருக்கும் கொடுப்பான். ஓகே சார், ஓகே. எல்லா கண்களையும் மூடுவோம், எழுந்து நிற்போம் நிறைவு ஜெபத்துக்காக. அதாவது இந்த பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். அருமையான மகளை ஆசீர்வதிக்கிறோம். தம்பி ஆசீர்வதிக்கிறோம். தம்பி ஆசீர்வதிக்கிறோம். இந்த குட்டி பாப்பாவை ஆசீர்வதிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இந்த மேடையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை நாங்கள் ஊழியர்களாக மனதார ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்களாக நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் ஞானத்திலும் பலத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குவதற்கு என் கர்த்தர் தயவு பாராட்டுங்க. பிள்ளைகளுடைய படிப்பில், கல்வியில், ஞானத்தில் கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.
இந்த நாளிலே இந்த ஆலயத்திலும் கூட ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் எல்லாம் எல்லா காரியத்திற்கும் உம்மை விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்திலும் வருகிற புதன்கிழமையிலிருந்து கைகளின் பிரயாசங்களுக்காக தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், வேலையில் இருக்கிறவருடைய எல்லா கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே விசேஷித்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த ஜெபங்களிலும் ஆண்டவரே பங்கு பெறுகிற பார்க்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த அக்காவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அண்ணனை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் அவருடைய எல்லா பிரயாணங்களிலும் போக்குவரத்திலும் எந்த வாகனத்தில் சென்றாலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டின் அப்பம் தண்ணீர் எண்ணெயை ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் நித்திரை நேரத்தில் கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே வெயிலின் உஷ்ணங்கள் தாக்காதபடி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை